இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற தேவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் இந்த செய்திகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவனோடு பேசிய பெண்களை நாம் அடையாளப்படுத்தி அவர்கள் தேவனோடு பேசினார்கள், தேவன் அவர்களோடு பேசினார். இந்த சம்பாஷணைகள் இடம்பெற்றது. அவங்க வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது எல்லாவற்றையும் நாம் தியானிக்கும்படி தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். இந்த வாரம் முழுவதும் நாம் ஏவாள், ஆகார், சாராள், ரெபெக்காள் மற்றும் அன்னாள், மனோவாவின் மனைவி இவங்க எல்லாம் எப்படி தேவனோட பேசினாங்க, தேவன் இவங்களோட எப்படி பேசினார், இவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பதிலை பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த வாரத்தின் கடைசி நாளிலே நாம் ஒரு சகோதரியை குறித்து தியானிக்கலாம். அவங்க பேரு மரியாள். இது இயேசுவின் தாயாகிய மரியாள். இந்த பெண்ணை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தேவன் நமக்கு துணை செய்வாராக. இவங்களுடைய இந்த சம்பவம் லூக்கா 1 அதிகாரம் 26 முதல் 38 வசனம் வரை உள்ள பகுதிகளில் இடம்பெற்றிருக்கு. லூக்கா 1 அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள வசனங்கள்ல இந்த மரியாளை குறித்ததான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மரியாள் யார்? இவங்க ஒரு இளம் வாலிப அழகு பெண். இவங்க கிட்ட தேவதூதனாகிய கேப்ரியல் வந்து நின்று பேசுகிறார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இவங்க வாழ்க்கைக்குள்ள பேசுனதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துல 26 வசனம், 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் ஒரு கன்னிகையின் இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இந்த கிருபை பெற்றவள் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளதான் அவளுக்கு என்ன விஷயங்கள் சொல்லப்பட போது, அவளை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, அவளை குறித்து தேவன் அழைக்கிற அழைப்பு என்ன, அவளிடத்துல எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு என்ன, இதையெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற இடத்துல முடியும் அப்படிங்கிற கிருபையை அவளுக்குள்ளாண்டவர் வச்சுதான் கேப்ரியலை அனுப்புறார். அதனாலதான் சொல்றார், கிருபை பெற்றவளே. இதில் நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம், ரொம்ப வித்தியாசமான விஷயம். ஆனா இதையெல்லாம் செய்கிறதற்கு நீ கிருபை பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கிருபை பெற்றவளே அப்படிங்கிற வார்த்தையோடு கூட அவளை அழைத்து அவளிடத்துல பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இதை எதிர்பாராத ஒரு அவள் சற்றேனும் எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு விஷயம். எப்படி ஒரு கன்னிகை அவளால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறார். எவ்வளோ தேவதூதன் சொன்ன உடனேயே இது எப்படி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ குழப்பங்கள் அவளுக்குள்ளே வந்திருக்க கூடும். அப்ப இது அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா, இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது. திடீர்னு தேவதூதன் வருவாரு, நம்ம கிட்ட இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சொல்லுவாரு, ஒரு பெரிய பொறுப்பை நம்ம எடுக்க போறோம், ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இதற்காக தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அவ சற்றும் எதிர்பாராத விஷயங்கள். ஆனா தேவன் ஒரு நோக்கத்தோடு அவர் பிளான் பண்ணி, அவர் திட்டம் பண்ணி தூதனை அவளிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கிறது. இது ஒரு கடினமான கீழ்ப்படிதல். எல்லா விஷயத்திலயும் நமக்கு கீழ்ப்படிதல் சாதாரணமா இருக்காது. சில விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். ஒரு வாலிபன் வர்றான் பாருங்க இயேசு கிட்ட. அவன் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் கற்பனை எல்லாம் கைக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் என் சின்ன வயசுல இருந்தே நாங்க கை கொள்றேன் அப்படிங்கும்போது ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ போய் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்புறம் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லும்போது அவன் துக்கம் அடைந்து போய்விட்டான் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அது அப்படி மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற விஷயத்த ஏற்றுக்கொள்றதுக்கு அவனுக்கு அவ்வளோ ஈஸியா இல்லை. அது ஒரு கடினமான விஷயமா இருக்கு. அப்ப சில நேரங்கள்ல கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. அவ்வளவு சாதாரணமா நம்மளால எடுத்துக்கிட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த மரியாளுடைய விஷயமும். ஏன்னா அவங்க யூத சட்டப்படி அவங்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டு எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க இன்னும் கூடி வர முன்னாடி அவங்களுக்கு தேவதூதனால அனுப்பப்பட்டு இந்த குழந்தையை பற்றிய காரியம் பேசப்படுகிறது. இப்ப இதை ஏற்றுக்கொள்றதுங்கிறது
ஒரு ஒரு கடினமான விஷயம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குதான் ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, இதெல்லாம் உனக்கு சமாளிக்கிறதுக்கு கிருபையை நான் முதலே கொடுத்துட்டேன், நீ கிருபை பெற்றவள் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்லிடுறாரு. அப்ப இவ்வளோ பெரிய பொறுப்பை, மிகப்பெரிய பொறுப்பை எடுக்கிறதுக்கு தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாம அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இதை சொல்லும் போது அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நீங்க சொல்றபடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ற அந்த அனுபவம். இது பாருங்களேன், எவ்வளவு அழகா தேவன் மரியாளோட தூதனை அனுப்பி பேசுறாங்க, மரியாள் தூதனோட பேசுறாங்க. இப்படி ஒரு சம்பாஷணைய நம்ம வேதத்துல அப்போ ஆண்டவரோடு பேச முடியும், தூதர்களோடு பேச முடியும் அப்படிங்கிறத இந்த தேவனோடு பேசின பெண்கள் அப்படிங்கிற தலைப்புல நாம் சிந்தித்த அனுபவத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். எத்தனை பெண்கள் இத மாதிரி வேதம் முழுவதிலும் அநேகம் பெண்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட அவங்க பேசினாங்க, பேசி நேரடியா பேசியிருக்கலாம், இல்ல தூதர்களை அனுப்பி ஆண்டவர் பேசியிருக்கலாம், இல்ல சொப்பனங்கள் மூலமா பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நேரடியா பேசின அனுபவங்களே இருக்கே. எவ்வளவு அருமையான ஆச்சரியமான விஷயங்கள் இது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை இன்னும் ஆண்டவரோடு நாம் பேசுவதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, அவர் மிகப்பெரிய பொறுப்புகளை நம்மை நம்பி கொடுக்கறதற்கு, அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாம் நம்மை பக்குவப்படுத்துகிறதா இருக்கிறது. பாருங்க, மரியாள் ஒரு ஆர்டினரி சாதாரண ஒரு பெண். அவளுக்கு புரியல முதல்ல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, இது எப்படி நடக்கும், எதுவுமே புரியல. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ற கிருபைய ஆண்டவர் முதலாவது கொடுத்துட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்களேன், சில விஷயங்களை ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது நமக்கு சில விஷயம் ஏற்றுக்கொள்ள கடினமா இருக்கு, சில விஷயம் நமக்கு புரியாது. அப்போ என்ன பண்றது, புரியலைனாலும் கில்படி. அதுதான் இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்ற விஷயம். உன்னை கொண்டு, உன்னுடைய சந்ததியை கொண்டு உலகத்தையே நான் மீட்க போறேன், அவ்வளோ பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு சொன்னா எப்படி புரியும், எப்படி இது நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா அது நடந்தது. ஆனா அதுதான் உண்மை. அது போல நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயங்களும் ஆண்டவர் நம்மோடு கூட ஏதோ ஒண்ணு ஆண்டவர் நமக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறான்னு சொல்லுவோம்ல, நம்ம முன்னாடி நிற்போம், நமக்கு பின்னாடி இருந்து தேவன் செயல்பட்டு கொண்டிருப்பார். ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருப்பார், ஏதோ ஒன்றை நமக்கு அறிவிப்பார், ஏதோ ஒன்றை நமக்கு வெளிப்படுத்துவார், ஏதோ ஒரு காரியத்திற்கு நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கும் அதுல முன்னேறி செல்வதற்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. ஆனா அந்த இடத்துல தேவன் கிருபை கொடுத்து அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். இந்த இடத்துல மரியாளிடம் பேசின தேவனை ஒரு மிகப்பெரிய மீட்பின் பணிக்கு அவளை அழைக்கிற தேவனாக நாம பார்க்கிறோம். நம்மையும் மிகப்பெரிய இந்த உலகத்தின் மீட்பின் பணிக்கு, மீட்பின் திட்டத்துக்கு நம்மை அழைக்கிறவரா இருக்கிறார். புரியலனாலும் நம்ம கீழ்ப்படிய வேண்டியதும், மிகப்பெரிய பொறுப்புனாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் நமக்கு அவசியமா இருக்கிறது. தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அநேகம் பெண்களோடு நீங்க பேசினத ஆண்டவரே, அவங்க உங்களோடு கூட மறுபடி பேசினத, சம்பாஷித்தத, உறவாடினத நாங்கள் கேட்கும்படி, நாங்கள் தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா. எங்களை குறித்து ஒரு அழைப்பை நீங்க வச்சிருக்கிறீங்க. ஒருவேளை அதை எப்படி நாங்க கடந்து போகிறோங்கிறது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எங்களுடைய மனித மூளைக்கு புரியலைன்னா கூட உங்க திட்டங்கள் பெரிதா இருக்கிறதுனால அதற்குரிய கிருபைகளை கொடுத்து நீங்க நடத்தி செல்வீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உங்களோடு கூட நாங்க பேசுகிற இந்த அனுபவத்துக்குள்ள இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய விசுவாசம் பெருகட்டும், உங்க கிருபை எங்கள் மேல் அதிகமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை